இப்போ இந்த ரெண்டையும் நாம் சமன்படுத்தினா அப்போ சரணாகதிங்கிறது தெரியுமோ, பகவானுக்கு நமக்கும் சம்பந்தம் உள்ளதுன்னு ஏற்றுக்கொண்ட ஞானம். இவ்வளவுதான் சரணாகதியை தவிர நாம் வேற எதுவும் தனித்து செய்ய வேண்டியதே இல்லை. ஏங்கிறத மறுபடியும் தந்த மகன் உறவுக்கு திரும்பி வருவோம். தந்தைக்கு மகனுக்கும் உறவு இருக்குது. பலத்தை கொடுக்க போகிறது பெற்றோர்கள் தான். ஆனால் இந்த பிள்ளை நான் வீட்டில் இருக்க மாட்டேன்னு முறித்து கொண்டு எங்கேயோ வெளியில் போயிட்டு 10 வருஷம் அங்கங்கே அல்லாடினான். பார்த்து சொல்லி பார்த்தா தாயார் பிள்ளை ஒன்றும் கேட்கறதா இல்லை. புறப்பட்டு போன அன்னைக்கு ஒன்று செய்வரான். இராமடம் ஊட்டுவாரை போலேன்னு வியாக்கியாத்தை எழுதி வைத்தார். பெருமாள் நமக்குள்ள அந்தரியாமியா இருக்காரோ இல்லையோ, அவர் எப்படி இருக்கிறார்னா மறைஞ்சு ஒளிஞ்சின்னு இருக்கார். எதுக்குன்னா இந்த பிள்ளை திமிருண்டு வீட்டை விட்டு வெளியில் படுத்த சண்டை போண்டு அது தெருக்கோடியில் இருக்கிற சத்திரத்தில் போய் தங்கி விட்டான். ராத்திரி 8:30 ஆச்சு. சோறு யார் போடுவா? இங்கே வேணால் சண்டை போட்டு போயிருக்கலாமே தவிர கையில் ஒன்று சம்பாதிக்கிறது வழி கிடையாது, தன்னை காப்பாற்றிக்கிற லட்சணமும் இல்லை. அங்கே போயிருந்தால் இப்போ தாயார் உள்ளம் துடிக்கிறது. அவருக்கும் துடிச்சது தந்தைக்கும். இருந்தாலும் காட்டிக்க மாட்டார், புருஷனும் இல்லையோ. ஆனால் அவர் செய்தித்தாளை கையில் வச்சுன்னு வெறும் ஊஞ்சல் ஆடிண்டே இருந்தார். 8:30 ஆச்சு, பிள்ளை சாப்பிட மாட்டான்னு தெரியறது. இருந்தாலும் தவிச்சு வேலை பார்க்க போகிறது தாயார் தான். மெதுவாக தத்யோதனத்தை பிசிஞ்சு எடுத்துட்டா நேரம் அந்த சத்திரத்து வாசலுக்கு போயிட்டான். கொண்டு போய் கொடுத்தா பிள்ளை வாங்கிக்க மாட்டான்னு தெரியும். நீ யார் கொடுக்கறதுக்குன்னு தவிர்த்து விட போகிறான். அதனால் சத்திரத்தின் முதலாளியை கூப்பிட்டு, இதை நீ கொடுத்ததா கொடுத்துரு, நான் கொடுத்தேன்னு சொல்லாதே, என்ன அவனிடத்துல கொடுத்து சத்திரத்து முதலாளி கொண்டு பிள்ளைகிட்ட கொடுத்தா என்ன கருணை முதலாளிக்கு அப்படின்னு பிள்ளை கொண்டாடிக்கிறான். இந்த நெஞ்சை என் தாயினிடத்தில் இல்லாதப்படுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளை அந்த சோற்றை வாங்கி சாப்பிட்றான். வாயில் போட்டுக்கிறத ஜன்னலோரமாக நின்று தாயார் பார்த்து திருப்தி பட்டுவிட்டு வீட்டுக்கு திரும்பி போயிட்டான். இது நடந்ததல்லவா? இதே போலத்தான் நமக்குள்ளுக்குள்ளே பகவான் இருக்கிறான். நெஞ்சகத்துக்குள்ள அந்தரியாமியாக இருந்து கொண்டு வெளியில் வந்தா இந்த பிள்ளை வையும் கெட்டுக்காது. அதனால் உள்ளுக்குள்ளே இருந்தே நல்லது பண்ணிட்டு இருக்காரு இல்லையோ. இராமட மூட்டுவாரை போலே ராத்திரி வேளையில் போய் மட்டத்திலே கண்காண தெரியாமல் மறைந்து தாயார் ஊட்டுகிறா போல தான் நாராயணன் உள்ளுக்குள்ளே இருக்கிறாராம். ஆச்சு இது 1 நாள் 2 நாள் பண்ணி பார்த்தா பிள்ளை கேட்குறதா இல்லை. வீட்டை விட்டு போயிட்டான், ஊரை விட்டு போயிட்டான். எங்கேயோ 10 ஆண்டுகள் சுற்றி திரிஞ்சுட்டு இப்போ வீட்டுக்கு வந்திருக்கான். வந்துட்டு வீட்டு வாசலில் நிற்கிறான். அதே ஊஞ்சல், அதே செய்தித்தாள் தாப்பனார் உட்காண்டிருக்கார். இவ கீழே உட்காந்து காய்கறி திருத்தின்னு இருக்கார். பிள்ளை வாசலில் வந்து நிற்கிறது, நிழலாடுறது. அவனுக்கு இன்னும் அப்படி நல்ல எண்ணெல்லாம் வந்துவிடலை. இருந்தாலும் வேற வழியிலே வந்துட்டான். நல்லெண்ணெய் இவர் தான் எல்லாம் தெரிஞ்சுன்னு தான் வரல, சம்பந்தம் இருக்குது, வேற வழி இல்லை. சரி வருவோம், திரும்ப நம்ம வீடு நாம தானே பார்த்துட்டா. ஆனால் திரும்பி வந்துட்டா. வாசலில் நடக்கிறது அம்மா பார்த்துட்டு பிள்ளை வந்தான். முதல்ல அவள் கண்ணில் பட்டது, ஓ கிளம்பி போகிறச்சே நன்னத்தானே இருந்தான், இப்படி இழைச்சி போயிட்டானே. முதல் எண்ணம் அவளுக்கு அதுதான் வருகிறது. 10 வருஷம் இவளை விட்டுட்டு போயிட்டானேங்கிற எண்ணம் வராமல், என்னமோ நன்னத்தானே சோறு போட்டு வச்சுருந்தோம், பிள்ளை இழைச்சி போயிட்டான் போல் இருக்கேன்னுட்டு அது முதல்ல தோணித்து பரபரக்கிறது, ஏதானும் கொடுக்கணும்னு தோன்றது. அவனானா உள்ளே வந்து தண்டம்னு கீழே விழுந்து நமஸ்கரிக்க மாட்டேங்கிறான். அவன் எதிர்பார்க்கறது சரி பண்ண தப்பெல்லாம் உணர்ந்துட்டு வந்திருப்பா, அதுக்கு தானே திரும்பி வந்திருக்கான்னு அவன் நினச்சி திரும்ப இவரை பார்க்குறா. இவருக்கு அது தெரிஞ்சிருந்தாலும் செய்தித்தாளில் முகத்தை நன்னா மறைச்சுன்னு விட்டார். ஏன்னா அவனை பார்க்கறதுக்கு இவர் எண்ணம் இல்லை. அப்போ தாயார் பரபரத்து போய் அந்த பிள்ளைகிட்ட கஞ்சாட காட்டுறா. வாசலில் நின்று என்ன லாபம், வந்துட்டியோலையோ இவ்வளவு தூரம், இன்னும் அங்கே நின்று என்ன 10 வருஷம் வெளியில் சுற்றினேனேன்னு கொஞ்சம் அவனுக்கு குறுகுறுப்பு. 10 வருஷம் என்ன உங்களை பெற்றது நான், 10 இருந்தாலும் 100 இருந்தாலும் எங்களுக்கு ஒன்றுமில்லை, உள்ளவா என்று தாயார் நினைத்து கஞ்சாட காட்டுறா. மெதுவாக பிள்ளை வருகிறான். வந்து ஊஞ்சலுக்கு முன்னாடி நின்றுக்கிறான். இன்னும் அவர் பார்க்கல. இவனுக்கு கீழே விடுறதுக்கு மனசு வரல. இவன் அகங்காரம் விட்டு கொடுக்கல, அவர் அகங்காரம் விட்டு கொடுக்கல. அப்போ தாயார் தந்தையை பார்த்து தெரிவிக்கிறார், பிள்ளை விழுந்து விழுந்து சேவிச்சுன்னு இருக்கான், இன்னும் என்ன செய்தித்தாள் இது? இவ அவனை பார்த்து கேட்கறது. அவன் ஒன்றுமே பண்ணலை, அவன் வந்து நின்று கொண்டிருக்கிறான், அவ்வளவே. இதைத்தான் பராசரபட்டர் தெரிவித்தார். தொம் மாதா சர்வலோகானாம், ஹே மாதா மகாலட்சுமி தாயாரே, மாதர் மைதிலி ராட்சசி ஸ்துவைத தெய்வ ஆர்திராபராதாஸ்துவயா ரக்ஷந்தியா பவனாத்மஜாத் லகுதரா ராமஸ்ய கோஷ்டி கிருதா காகந்தஞ்ச விபீஷணம் சரணமிதி உக்திக்ஷமௌ ரக்ஷிதா. யாரையும் மன்னிக்க நீர் தயாராக இருக்கிறீர் தேவரீர், பெருமானிடத்திலே பேசுகிறீர். ஹிதஸ்திரோதோ விருத்தியா, பெருமானே உம்முடைய கணவனான பகவான் ஸ்ரீமன் நாராயணன் திருவரங்கநாதன் என்னிடத்துல ரொம்பவே அன்பு கொண்டவர் தான், சகல கல்யாண குணங்களும் கொண்டவர் தான். ஆனால் நான் நல்லதா நடந்துக்கணுமே கெட்டதா போயிட்டேனேங்கிறதுக்காக கதாச்சித் பவதிச்ச கலுஷதீ, பெருமானுடைய திருவுள்ளம் கலங்கி போகிறது. அப்போ தேவரீர் பேசுறீர். உச்சிதைகி உபாயைகி விஸ்மாரிய, வேண்டிய விஷயங்கள் அவருக்கு எடுத்து சொல்லி அவரை எப்படியோ மன்னிக்க வைத்து விடுகிறீர். அப்போ பிராட்டி ஸ்தானத்தில் இந்த தாயாரை வச்சுங்க. இப்போ தாயார் கணவனிடத்தில் பேசுகிறா, பிள்ளை ரொம்ப நேரமாக காத்துன்னு இருக்கானே, திரும்ப பார்க்கக்கூடாதான்னுட்டு அவர் அப்போ தான் மெதுவாக செய்தித்தாளை இறக்கிறார். பிள்ளை நின்றுட்டு இருக்கிறது தெரியறது. அப்போ விழுந்து சேவித்தான், வேற வழி இல்லை. சரின்னு கீழே விழுந்து சேவிச்சுட்டான். 2 பேரும் சேர்ந்தா எடுத்துப்போ. பிள்ளைக்குனுமே தகப்பனார் எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு தயார், தாயார் எல்லாரும் பண்ணுறதுக்கு தயார். ஆனால் 10 வருஷம் இந்த தந்தை பண்ணலையோ இல்லையோ, பண்ணாத 10 வருஷமும் உறவு இருந்தது இல்லையோ. தந்தை பிள்ளைங்கிற உறவு படலை, ஆனால் பண்ணாத 10 வருஷமும் உறவு இருந்தது. உறவை பிள்ளை ஏற்றுக்கலை.
அதனால தந்தையால எதுவும் பண்ண முடியல. இன்னைக்கு இந்த பிள்ளை வந்து நின்னுட்டானோ இல்லையோ, அப்ப என்னத்தை ஒத்துண்டான்? உனக்கு எனக்கு சம்பந்தம் இருக்குங்கிறத ஒத்துனுட்டான். இப்ப திரும்ப வந்து நாம சரணம்னு ஒன்று சொல்றோம் பாருங்க, தொமே உபாய பூதோமே பவ நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே, ஏதோ ஒன்று சொல்ல போறோம் இல்லையோ. இந்த சொன்னதுங்கிறது என்னது? தந்தையார் ஊஞ்சல்ல உட்காந்துருக்கிறச்சே வந்து நின்றுண்டு வேண்டா வெறுப்பா இந்த பிள்ளை நின்று கீழே விழுந்து தண்டை சமைச்சான் பாருங்க. இவ்வளவுதான் நாம் சொல்லுவது. இத்த சொல்றதுக்கு பெருமாள் என்ன பேசுறார், பிராட்டி என்ன பேசுறார்? ஓ, சரணாகதியே பண்ணிவிட்டா இனிமே நீர் அவசியம் கொடுத்துடணும். அப்ப சரணாகதி பண்ணிவிட்டான்ங்கிறது ஏது? சுத்தி திரிந்தது மாறி போய் உன் தனையன் நான் ஒத்துனுட்டேன் அப்படிங்கிற ஏற்றுக்கொள்ளுதல் சரணாகதியை தவிர வேற நாம ஒண்ணுமே பண்ண போறதில்லை. இது எதுக்காக சொல்ல வரேன்னா, பகவான் நம்மளை அனாதி காலமா ரட்சிக்கலேன்னு குற்றம் சாட்டின்னு இருக்கோம். எப்படி பிள்ளையா இருந்தா தான் ரட்சிக்க முடியே தவிர, நான் வீட்லயே இருக்க மாட்டேன்னு 10 வருஷம் வெளியில போயிட்டா அப்ப கருணையை அற்று தந்தை ரட்சிக்காமல் இருந்துட்டான்னு சொல்ல முடியுமா? கருணையோட தான் தந்தை இருந்தார், ஏற்றுக்கிறதுக்கு அவன் தயாரா இல்லையே. அதே போல கருணா நிதியாக கருணாவானாகத்தான் பகவான் எப்பவும் இருக்கார். ஆனா நான் அதை ஏத்துண்டு நீ பெற்றோர் நான் தனையன், அதனால நீ என்னை ரட்சிக்கலாம்னு இவன் அனுமதிக்க கூட இல்லையோ இல்லையோ. ஆகையாலே நாம பிரபத்தி சரணாகத்தின்னு சொல்றது ஏதைனால் சம்பந்த ஞானத்தை உணர்ந்து கொண்டு சம்பந்தம் இருக்குன்னு தெரிஞ்சுண்டு நீயே எனக்கு உபாயமாக இருப்பாய்னு ஏத்துனுடுற மொழியோ, அவ்வளவுதான் நாம் பண்ணுகிற சரணாகதி. அந்த சரணாகதிங்கிறது ஏதெனில் அந்த சரணாகதி அதிகாரி விசேஷனம். அதாவது ஒரு பிள்ளைன்னு ஏத்துக்கிறான். இப்ப மற்றொரு கேள்வி பிறக்கும், இவர் வந்து பிள்ளைன்னு இப்ப ஏத்துனுட்டாரோ இல்லையோ, அதனால தான் தகப்பனார் கொடுத்தார் என்று சொல்ல முடியுமா? தகப்பனார் ரட்சிக்க ஆரம்பிச்சது அதனால இல்லை, பிள்ளை தாம் பிள்ளைன்னு ஏத்துண்டார். தந்தைக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற உறவே காரணமாக தந்தை ரட்சிக்கிறான். அதைத்தான் வேதாந்த தேசிகன் அழகா தெரிவிக்கிறார் 17வது ஸ்லோகத்திலே. இதெதுக்கு இதெது உபாயம் ஞாச விம்சத்தியில தெரிவிக்கிறேன். அந்த சுவாமி சொல்றார், சித்தோபாயஸ்து நிரவதிக தயா ஸ்ரீ சகா முக்தௌ. முக்தியின் போது ஏன் அவர் முக்தின்னு சொல்றாருன்னா, ஜீவனோபாயம் உஜ்ஜீவனோபாயம் ரெண்டு பார்த்தோம் இல்லையோ. ஜீவனோபாயத்தை அடியும் இப்போ சொல்லலை, நிறையா தெரிஞ்சதை அடியும் சொல்லி புரிய வைக்க வேண்டாம். அதனால முதல் பாதி ஸ்லோகத்தை விட்டுட்டேன். இப்போ மிச்ச ஸ்லோகத்தோடு மட்டும் பார்ப்போம். ஜீவனோபாயம்ங்கிறது ஏது, உபாயம் ஏது, முக்திக்கு உபாயம் ஏதுன்னு தேடும் போது நிரவதிக தயா ஸ்ரீ சகா முக்தௌ சித்தோபாய. சித்தோபாயம்ங்கிறது அதாவது சித்தோபாயம்ங்கிறது யாதெனில் பகவான் ஸ்ரீ சகன் நிரவதிக தயா. இங்க எம்பெருமானவர் எந்த சப்தங்களால சொல்லியிருக்காரோ அது முக்தி கிடக்கிறச்சே ஓரொரு சொல்லும் அவசியம். எப்ப நிரவதிக தயான்னு சொன்னாரோ, கொள்ள கொள்ள குறைவில்லாத அள்ள அள்ள குறையாத தயை படைத்தவர். தயை இருக்கவே தான் கருணையை காட்டிக்கொண்டே இருக்கிறார். அப்ப பகவானிடத்துல தயை இருந்தா தான் நமக்கு முக்தியே கிடைக்கும். அப்ப முக்தி கிடைக்கிறதுக்கு எது காரணம்? தயை காரணம். பெருமானுடைய தயடியாக முக்தி கிடைக்கிறது. தயை ரொம்ப நாளா கூட இருக்கே சுவாமி, உடனே கிடைச்சிருமான ஸ்ரீ சகா அவ பேசணுமே. பக்கத்துல காய்கறி நிறுத்தியிருந்தவ எழுந்திருந்து பிள்ளை வந்துட்டான் என்ன செய்தித்தாள்னு கேட்டான்னா அவர் திரும்ப போறார். அதனால ஸ்ரீ சகா மகாலட்சுமி கூட இருக்கிற எம்பெருமான், ஸ்ரீயான மகாலட்சுமிக்கு கேள்வன். அப்ப நிரவதிக தயா ஸ்ரீ சகா முக்தௌ சித்தோபாய. அவ்வெம்பெருமான் தான் சித்தமான உபாயம். அப்ப சித்தோபாயம் எதை சொல்லுகிறோம்? நாம் பண்ணுகிற ஏதும் அல்ல, சாத்தியோபாயம் அல்ல, இருக்குமே எப்போதும் இருப்பது சித்தோபாயம். அப்ப பிரபத்தின்னு எதை சொல்லுகிறோம்னா, சம்பந்தத்தை ஏத்துண்டேனோ இல்லையோ, பிள்ளைன்னு ஏத்துண்டான், அதைத்தான் பிரபத்தின்னு சொல்லுகிறோம். அப்ப இந்த பிரபத்தி என்ன சொல்லி கொடுக்கும் நமக்கு? ஈஸ்வரனை தவிர மற்றாரும் ரட்சகர்கள் ஆக மாட்டார்கள், ஈஸ்வரனை தவிர மற்றொருத்தருமே உபாயம் ஆக மாட்டார்கள். சம்பந்தத்தை புரிந்துகொள். இந்த தேசிகன் மற்றொரு ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார், இயம் கேவல லக்ஷ்மீஷோபாயத்த பிரத்யாத்மிகா ஸ்வஹேதுத்த தியம் ருந்தே கிம் புன சககாரிணாம். ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம் இது. யம் இந்த பிரபத்தியானது கேவல லக்ஷ்மீஷோபாயத்த பிரத்யாத்மிகா, லக்ஷ்மீஷனான பகவானே உபாயம் என்று காட்டக்கூடியது. யம் கேவல லக்ஷ்மீஷோபாயத்த பிரத்யாத்மிகா ஸ்வஹேதுத்வ தியம் ருந்தே, தான் ஹேது மோட்சத்தை அடைவிக்கிறதுக்கு தான் காரணங்கிறதையும் தவிர்த்து விடுகிறது. ஸ்வஹேதுத்வ தியம் ருந்தே கிம் புன சககாரணியாம். பிரபத்தி தானே காரணம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறச்சே மற்றொன்றை காரணமாக ஏற்றுக்கொள்ள போகிறதா? பின்ன ஏது மோட்சத்துக்கு காரணம்? ஒரே காரணம் பகவான், சித்தோபாயம். அப்ப பிரபத்தி என்னதுன்னா, சித்தோபாயம் எம்பெருமான் உபாயமாக கொள்ளலாம். அவனுக்கு நமக்கு இருக்கிற சம்பந்தத்தை ஏத்துக்கிறது பிரபத்தி இல்லையோ. சம்பந்தத்தை ஏத்துக்கிற வரைக்கும் அவர் நல்லது பண்ண போறது இல்லையோ. அதனால சம்பந்தத்தை ஏத்துண்டதுனால அவர் நல்லது பண்ணல, ஆனா சம்பந்தத்தை ஏத்துண்டாத்தான் நல்லது பண்ணுவார்.
இங்கே தான் கொஞ்சம் நிரடும். சம்பந்தத்தை ஏத்துண்டத்துக்காக அவர் நல்லது பண்ணாரா? இல்லை, அவர் தந்தைங்கிறதுனால நல்லது பண்ணிவிட்டார். சரி, சம்பந்தத்தை ஏற்றுக்காத இருந்த 10 வருஷம் நல்லது பண்ணாரா? பண்ணலை. அப்போ இதுவும் தேவை. அது புரியத்துக்காக சொல்கிறேன். இப்போ எனக்கு வயத்தில் பசின்னு ஒரு தனிக்க இடத்துல போய் கேட்டேன். சரி, அவர் அன்னதானம் பண்ணிட்டுருக்கார், தினப்படியே பண்ணிட்டு இருக்கார், எனக்கு அன்னதானம் பண்ணிட்டார். இப்போ நான் பசின்னு கேட்டதுக்காக சோறு கிடச்சிதா? இல்லை அவர் கருணை இருக்கிறதுனால சோறு கிடச்சிதா? அவர் வள்ளல், அதனால எனக்கு சோறு போட்டாரா? இல்லை நான் பசின்னு சொன்னதுக்காக போட்டாரா? நான் பசின்னு சொன்னதுக்காக போட்டிருந்தாருன்னா அப்போ நான் சொன்னால் யாரும் போடணும் அப்படி தெரியல, ஆரோசியலர் தான் போடுறா. அவருக்கு கருணை இருக்குங்கிறதுக்காக போட்டார்னா அப்போ அவர் எல்லாருக்கும் கொடுத்துட்டுருக்கணும். பசின்னு சொன்னவருக்கு தான் கொடுக்குறார். அப்போ இது உபாயமா அது உபாயமா? இப்போ நான் பசின்னு சொன்னது உபாயமா அல்லது அவர் எனக்கு கொடுத்தாரே அவருடைய தயை உபாயமான? தயை தான் உபாயம். ஆனால் பசின்னு சொல்கிறது எது? பசித்தவனுக்கு பசி இருந்தால்தான் சோறு கிடைக்கும். பசி இருப்பதற்காக சோறு கிடைக்கல, பசி இருந்தால்தான் சோறு கிடைக்கும். ஏன்னா பசிங்கிறது எது? ஒருத்தர் நமக்கு போஜனத்தை கொடுக்குறாருன்னு வச்சுங்கோ, அதை அனுபவிக்கிறதுக்கு பசி தேவை. அதுவே பசியே இல்லாத ஒருத்தர் வந்தார்னா எப்படி சோறு போடுறது சொல்லுங்க? நம்ம ததியாராதனம்னு ஒருத்தர் கூட்டம், சுவாமி நீங்கள்லாம் ஒன்றும் எடுத்துன்னு வரக்கூடாது, பணம்லாம் கொடுக்கக்கூடாது, ஒன்றும் சம்பாதனை பண்ணக்கூடாது, நீங்கள் வாங்க போகிறோம், சிவவிஷ்ணுவாள் வந்து அமுது செய்தாலே போரும்னு கூப்பிடுவோம். வந்துட்டா எல்லாரும். வந்ததில் ஒருத்தர் நின்றுட்டே இருந்தார், இலை தலையை சேர்த்தாச்சு, அவர் சாப்பிடவே உட்காரல. என்ன சுவாமி உட்காரக்கூடாதான்னா? இல்லை நீர் ஏதோ கேட்டீர், அதை நான் கொண்டலேன்னார். அடியா ஒன்றுமே பிரார்த்திக்கல சுவாமி, நீர் ஒன்றுமே கொடுக்க வேண்டாம், பணம்லாம் தர வேண்டாம், உட்காந்துக்கோம்னா. இல்லை எனக்கு பசி இல்லைன்னார். அவர் கேட்டார், அது நீர் தான் கொண்டணும், அதை நான் ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா மற்றதெல்லாம் நான் மாட்டேன்னு சொல்லாமல் இதுவரை பசியை கூட இவராக கொடுக்க முடியும். பகவான் வேற எதையும் வேண்டான்னுலாம், அதுக்குன்னு பசி வேண்டான்னு சொல்லுவாரா? அவனை அனுபவிக்கிறதுக்கு உங்ககிட்ட கர்மயோகம் வேண்டாம், ஞான யோகம் வேண்டாம், பக்தி யோகம் வேண்டாம். ஆனால் அனுபவிக்கிறதுக்குரிய பசி ருச்சி நம்மிடத்தில் தான் இருந்தாக வேண்டும். அதனால் எங்கிட்ட ருச்சி இருந்தால் தான் நான் அனுபவிக்க முடியும். அவரிடத்தில் இருக்கிற கருணையாலே பகவான் கொடுக்கிறான். ஆழ்வார் பாசுரத்தில் தெரிவித்தார், வனத்தெடர ஏரியாம் வண்ணம் இயற்றும் இதுவல்லால் மாறி யார் பெய்கிப்பார் மற்று. குளம் வெட்டி வச்சுட்டு இருக்கோம், நல்ல தர்ம காரியம் பண்ணணுங்கிறதுக்காக குளம் வெட்டிட்டோம். ஒருத்தர் என்ன பண்ணா, கிடுகிடுன்னு குளம் வெட்டி முடிச்சுட்டு ஆகாசத்தில் இருக்கிற மேகத்தை பார்த்து நான் குளம் வெட்டியாச்சு மழையே கொட்டுன்னா, அது கொட்டுமா? வேணா கொட்டும், அவ்வளோதான் பண்ணுமே தவிர மழையெல்லாம் கொட்டாது. நான் குளம் வெட்டி வச்சதுக்காக மழை கொட்டாது. சரி, நான் அவனுக்கு கோவம் வந்துடுது, நான் குளம் வெட்டி வச்சா மழை கொட்டாதான், அப்போ நான் வெட்டவே இல்லைன்னா. ஆனால் மழை கொட்டினா வீணப்படும். மழை குளம் வெட்டி வச்சுன்றதுக்காக மழை பொழியாது. சரி, எப்படி இதுக்காக மழை பொழியல, அதனால் நான் குளமே வெட்ட மாட்டேன்னு விட்டேன்னா அப்போ மழை பெய்யறச்சே வீணா ஜலம் சமுத்திரத்துக்கு போகணும். அதே போல தான் இங்கேயும் இப்போ பசிச்சத்துக்காக சோறு கிடைக்கல, ஆனால் பசிச்சாத்தான் சோறு. குளம் வெட்டி வச்சதுக்காக மழை பெய்யாது, ஆனால் வெட்டி இருந்தால் தான் மழை ஜலத்தை சேர்க்க முடியும். அதே போல் நான் சரணாகதி அனுஷ்டிச்சத்துக்காக அவர் மோட்சம் கொடுக்கல, ஆனால் அனுஷ்டிச்சிருந்தா தான் மோட்சம் கொடுப்பார். அந்த ரெண்டு எவ்வளவு புரிஞ்சுதோ அதுதான் இதுவும் புரியும். அதனால் அதற்கு இதற்கும்னா இது புரியலேன்னு நீங்கள் சொல்ல முடியாது, இப்போ புரிஞ்சு கொடுத்துன்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா புரியலேன்னு சொன்னால் இப்போ சாப்பாடு புரியலையா, மழை பெஞ்சது புரியலையா, அது ரெண்டும் புரிஞ்சுதோ இல்லையோ, அதே போலத்தான் இதுவும். அப்போ புரிஞ்சு கொடுத்தான்னு கேட்டால் அது புரிஞ்சு கொடுத்துன்னு சொல்ல முடியாது. அது சரணாகதியினுடைய ஏற்றம். அதனாலே நாம் பிரார்த்திக்க வேண்டியது எது? உனக்கும் நமக்கும் சம்பந்தம் உண்டுன்னு ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஏற்றுக்கொள்வதையே பிரபத்திங்கிறார்கள். அப்போ பெருமான் எண்ணத்துக்கு இவ்வளவு நாள் நம்மளை ரட்சிக்காமல் இருந்தார், பிள்ளையா இருக்கலையே, வேற எதுவும் காரணம் அல்ல. அவரிடத்துல கருணை இல்லாத காரணம் அல்ல, பிள்ளையா இல்லாதது காரணம். இப்போ திரும்ப விட்ட இடத்துக்கு வருவோம். இந்த பின்புலத்தை வச்சுங்கோ, இதுதான் விஷயம் இப்போ நடக்க போகிறது. ஆண்டாள் பாசுரத்தில் கரவகள் பிஞ்சென்னு காணம் சேர்ந்துண்போம் அறிவொன்னுமில்லாத ஆய்க்குலத்து சரணாகதி பண்ண வரைச்சே எங்களிடத்துல ஏதுமில்லைன்னு இவா சொல்கிறாளே. எதற்காக ஏதுமில்லைன்னு சொல்லுகிறார்கள்னால், இப்போ ஒரு பிள்ளை வந்து நிற்கிறான், அவன் தங்கிட்ட இருக்கிற ஏதோ ஒன்றுத்துக்காக தகப்பனார் ரட்சிக்கணும்னு சொல்கிறான்னு வச்சுங்கோ. 10 வருஷம் போனதுலேருந்து அவர் கணக்கெடுக்க ஆரம்பிப்பிருப்போம். உங்கள்கிட்ட இருக்கிறதுக்காக நான் ரட்சிக்கணுமா, அப்போ இல்லாததுக்கெல்லாம் கணக்கெடுக்கட்டுமா அப்படின்னு கேட்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டாருன்னா அப்போ ஒன்றா சொல்லிடணும், அப்படி என்கிட்ட ஏதும் இல்லை, பண்ணது அத்தனையும் தவறு, ஆனால் தேவர் இருக்கு, பிள்ளை ரட்சிக்கணும் என்று நின்றுட்டா மட்டும்தான் கணக்கே இல்லாத வேலை பார்க்குமே தவிர, நம்ம கணக்கு பார்த்துன்னு பேச ஆரம்பிச்சோன்னா கஷ்டம். ஒரு இடத்துல எதையோ பிரார்த்திக்கணுங்கிறதுக்காக போயிருக்கோம், அங்கே போனவர் அடியன்ட்ட ஒன்றும் இல்லை சுவாமி, சுவாமி தான் பார்த்து நடத்தி கொடுக்கணும் அப்படின்றதோடு விட்டுடணுமே தவிர, நான் உமக்கு அன்னைக்கு அதை பண்ணேனே, இன்னைக்கு இதை பண்ணேனே, அதுக்காக இன்னைக்கு நீர் பண்ணுறீரான்னு கேட்டால் அதை பண்ணச்சு அவர் என்ன திரும்ப பண்ணியிருக்காருன்னு அவர் கணக்கெடுக்க ஆரம்பிச்சுடுவார். ஆகையால் கூடாது. திருக்கச்சி நபிகள் போய் தேவப்பெருமாளிடத்தில் பிரார்த்தித்தார், எனக்கு மோட்சம் உண்டோ இல்லையோன்னார். என்ன இப்போ தனி கேள்வி, உமக்கு ராமானு சம்பந்தம் இருக்குன்னா மோட்சம் உண்டுன்னார். தூக்கி வாரிப்பட்டது, நான் ஆச்சாரியன் ராமானுஜருக்கு, நான் ஒன்றும் சிஷ்யன் இல்லை, சிஷ்யர்களுக்கு சொல்லு, நான் உனக்காக எவ்வளவு திருவாலவட்ட கைங்கரி பண்ணினே, இந்த கைங்கரி மன்னத்துக்கு மோட்சம் இல்லையான்னார். அவர் பதில் சொன்னார், நீர் வீசி நீர், நான் பேசினேனே,
6 வார்த்தைகள் உம்மிடத்துல நான் பேசினேன்னு இல்லை, யார்கிட்டயான்னு பேசினீனா? அப்ப நீர் வீசனை கைங்கிறதுக்கு நான் 6 வார்த்தைகள் பேசிட்டேன், அதுக்கு இது சரியா போச்சு, இப்ப மோட்சத்துக்கு வேற என்ன வச்சுருக்கீன்னு விட்டார். அப்பதான் திருக்கட்சிகள் பார்த்தார், ஒண்ணு எங்கிட்ட இல்லை, நீயே கொடுன்னு விட்டார். அதனால நம்ம கிட்ட ஏதேனும் இருக்கிறதுன்னு கணக்கு பார்க்க ஆரம்பிச்சாலே அது இராது. ஆகையால் தான் ஆண்டாள் தர்மமும் இல்லை, கர்மயோகம் இல்லை, ஞான யோகம் இல்லை, பக்தி யோகம் இல்லைன்னு தெரிவிக்கிறாள். ஏதேனும் இருக்கிறதான்னு பகவான் யோசிக்கிறான். யோசித்து இப்ப அவர் ஒன்று கண்டுபிடிச்சிட்டார். எதேன்னா இருக்கிற சொல்லியும் கீழே காலங்கார்த்தால 3:30 மணிக்கு எழுந்திருந்ததுலேருந்து 5 பாசரங்களில் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு 10 பாசரங்களாலே 10 பேரை எழுப்பி, அப்புறம் 16வது பாசரத்திலேருந்து துவாரபாலகர்களை எழுப்பி, நந்தகோபாலன் யசோதை எழுப்பி, நம்பிமூத்த பிரானை எழுப்பி, நப்பின்ன பிராட்டி எழுப்பி, பெருமானை எழுப்பி கட்டாட்சிக்க பிரார்த்தித்து, நடக்க பிரார்த்தித்து, பல்லாண்டு பாடி, உன்னை அறுத்தித்து வந்தோம்னு கேட்டு உபகரணங்களை பிரார்த்தித்து, சம்மானத்தை பிரார்த்தித்து வந்துவிட்டாலும் இல்லையோ. 27 பாசரங்களுக்குள்ள இத்தனையும் பண்ணியிருக்கா. அப்ப நீர் நிறைய பண்ணியிருக்கீர். அதனால இதெல்லாம் உபாயமாக கொண்டு நாம் உமக்கு கொடுக்கட்டுமா என்று பெருமாள் 25லேருந்தே ஆராய ஆரம்பிச்சுட்டார். ஆராய்ஞ்சிட்டு பாண்டாளை பார்த்து, நம்மகிட்ட இது இருக்கு போல் இருக்கே, இது இருக்கு போல் இருக்கே, இது இருக்கு போல் இருக்கேன்றார். இது ஒன்றும் இல்லை இல்லை இல்லைன்னு ஆண்டாள் பதில் சொல்றார். இல்லையே இருக்கிறதேன்னு கேள்வி கேட்டார். சட்டுன்னு கடைசியில் சொல்லிட்டா, இது இத்தனையும் பசித்தவனுக்கு பசி போலேயே தவிர உபாயம் இல்லைன்னு விட்டார். இது இத்தனையும் பசித்தவன் சாப்பிட்றதுக்கு வரைச்ச பசியோட வரணும்னு சொன்னீரோ இல்லையோ, அந்த பசிஸ்தானத்துல தான் இது இத்தனையும். இது எதுவுமே உபாயஸ்தானத்திலே அல்ல. பின்ன எது உபாயம்? தேவரீருடைய கருணை மட்டும்தான் உபாயமாகும். அப்ப நீர் செஞ்சதெல்லாம் உபாயம் இல்லையான்னா, உபாயாந்தரமும் எங்கிட்ட கிடையாது, உன்னை தரணாம் ஸ்வீகாரம் பண்ணினதும் உபாயமாகாது, உன்னுடைய கருணை மட்டுமே உபாயமாகும் என்ன இந்த பாசுரத்தில் தெரிவிக்கிறார். இப்ப எதது இருக்கு எதது இல்லைன்னு பார்ப்போம். கண்ணன் முதல்ல சொன்னார், உங்களுக்கு கர்மஞான பக்தியோகம் இருக்காருன்னார். நீ எங்கேயோ போயிட்டே. முதல்ல 1வது தாண்டினான்னா 10வது 12வதுக்கு போகிறது. இப்போ கர்மஜான பக்தி யோகம் வேணும்னா கீழே ஒரு 10 படிக்கிட்டு இருக்குது. அதுக்கு எங்கள் பாவம்லாம் தீர்ந்தா தான் பக்தி யோகமே பிறக்கும். பாவம் தீர்வதற்கு கர்மஜான யோகங்களை பண்ணணும். அதை செய்வதற்கு சாஸ்திர ஞானம் வேணும். அதற்குரிய ஜென்மா வேணும். அதற்குரிய ஸ்ரத்த வேண்டும். எல்லாத்துக்கும் அதற்குரிய ஆச்சாரியன் வேற வேணும். எங்கள் ஆச்சாரியன் யாருன்னு சொல்லட்டுமா? கறவகள் பிஞ்சன்னு காணம் சேர்ந்து உண்போம். இந்த பசுமாடு கறவை மாடுகள் தான் எங்களுக்கு ஆச்சாரியன். கயத்தை இப்படி போட்டால் வலது பக்கம் திரும்பும், கயத்தை இப்படி போட்டால் இடது பக்கம் திரும்பும். ஏறி மாட்டு வண்டியில் உட்காண்டா களத்து மேட்டில் இறக்கும், களத்து மேட்டில் ஏறிண்டா இங்கே வந்து இறக்கும். மார்கதரிசி மகரிஷி மாடு தான். இந்த ஆச்சாரியர்களை வச்சிருந்து நாங்கள் ஞானம் சம்பாதிச்சு கர்மயோகம் பண்ணி, ஞான யோகம் பண்ணி, பாவத்தை தொலைத்து பக்தி யோகம் பண்ணி நடக்கவே போறதில்லை. அதனால கர்மஜான யோகத்தை பத்தி பேசாதே. ஆச்சாரியனே இல்லை. கறவகள் பிஞ்சென்னு காணம் சேர்ந்து உண்போம், கறவ மாடுகளின் பின்னே போவோம்னு ஆண்டாள் சொன்னாள். பெருமாள் உடனே பிடிச்சுனுட்டார். போலாம், எத்தனையோ பேர் திருக்கோவலூர் போயிருக்காளே, சாலக்கிராமத்துக்கு போயிருக்காளே, அந்த மாதிரி நீ திவ்ய தேசத்துக்கு மாட்டுக்கு பின்னாடி போனீர்னு வச்சுக்கிறேன். திவ்ய தேசத்துக்கு போகிறது ஒரு புண்ணியம் இல்லையோ. அதனால் அந்த புண்ணியத்தை பிடிச்சி வச்சுக்கிறேன்னா ஆண்டாள் சொன்ன பாட்டை சரியா பார். காணம் சேர்ந்து உண்போம். நான் காட்டுக்கு போனேன்னு சொன்னேன், திவ்ய தேசத்துக்கு போனேன்னு நான் சொன்னேன். இப்போ அதனால் சாலக்கிராமத்துக்கும் போல திருக்கோவலூருக்கும் போல கலையும் கரியும் பரிமாவும் திரியும் காணம் கடந்து போய் சிலையும் கணையும் துணையாக சென்னான் வெண்ணிச் செருக்கிளத்து மலகொண்டல நீர் அணகட்டு மதில் நீரரங்க வாழறக்கர் தலைவன் தலபத்தருத்துகந்தான் சாளக்கிராமம் அடனெஞ்சே முக்திநாத்னு சொல்கிறோம். ஹிமாச்சலத்திலே 2 பெரிய மலைத்தொடர்கள், இந்த பக்கம் அன்னபூர்ணா, இந்த பக்கம் தௌலகிரி. 26,000 அடி உசரம், 25,000 அடி உசரம். உலகத்திலேயே ஆழமான இடம் அந்த இடம் தான். இந்த 2 மலைக்கு நடுவில் கண்டகி நதி ஓதி விடுகிறது. அதில் தான் சாலக்கிராமங்கள் கிடைக்கிறதுன்னு சொல்ல முடியும். சாலக்கிராம ஆராதனம்ங்கிறது ரொம்ப சிறந்த வழி. விக்கிரக ஆராதனம்ங்கிறது கஷ்டம். சாலக்கிராம ஆராதனம்ங்கிறது சுலபம். 12 சாலக்கிராமம் இருந்தால் ஒரு க்ஷேத்திரத்துக்கு சமம்ங்கிறார். குறைஞ்சபட்சம் 4 சாலக்கிராமங்களை வைத்துக்கொள்ள வேண்டும். அது என்னத்துக்கு சாலக்கிராமம்னு உருவாச்சான்னா, இந்த இளைய தலைமுறைகள்லாம் அது என்னதுன்னு எங்களுக்கு தெரியும்னுவா. தாராளமாக தெரியட்டும், யாரும் மறுக்கவே இல்லை. இப்போ அது ஒரு கட்டை தான். கட்டை பூமிக்குள்ளே புதஞ்சு அழுந்தி அப்படியே தடமாயிருக்கு. 1,00,000 வருஷம் ஆயிருக்கலாம், 2,00,000 வருஷம் இருக்கலாம். கட்டை தான், பூமி தான், உண்மை தான். அப்போ அதை போய் தெய்வம்னு கொண்டாடுறீங்களேன்னா, இப்போ உள்ளே இருக்கிறவரும் அதே போல் கல்லைத்தான் கொண்டோம், அதே போலத்தான் விக்கிரகம் பண்ணி வச்சிருக்கோம், அவரை தெய்வம்னு தான் கொண்டாடிட்டு இருக்கோம். ஏதெனில் எந்த வஸ்துவையும் அதில் தான் இருக்கிறேன்னு பகவான் சொல்லுகிறானோ அதில் இருக்கிறார். சாஸ்திரம் சொன்னபடிக்கு பிரதிஷ்டை பண்ணிட்டோம்னு வச்சுங்கோ, பகவான் சொன்னபடிக்கு இதில் இருக்கேன்னுட்டா. இப்போ நாளிலேருந்து எல்லாரும் இந்த சவுக்கு கட்டையை திருவாராதனை பண்ணுங்கோ, அதில் நான் இருக்க போறேன்னு சொன்னால் பண்ண வேண்டியதான்.
மறுக்கிறதுக்கு வழி இல்லை. சால கிராமத்தில் இருக்கேன்னு சொல்லவே அதுக்கு திருவாராதனம் பண்ணிருக்கோம். நாளிலேருந்து சவுக்கு கட்டையில் இருக்கேன்னு சொல்லிவிட்டார்னா சவுக்கு கட்டைக்கு தான் திருவாராதனம் பண்ணிருக்கோம். ஏன்னா அவர் பாகவத புராணத்தினுடைய சொற்களுக்குள்ள இருக்கேன்னார், இருக்கார், நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதனால் அவர் சொன்னது எங்கோ அங்குதான் இருக்க முடியுமே தவிர தமருகந்தது எவ்வொருவன் அவ்வுருவன் தானே தமருகந்ததே பேர் மற்ற பேர் தமர்கள் அடியார்கள் உகக்கிற உருவத்தில் இருக்கிறார். அதனால சால கிராமத்திலே பெருமான் முக்திநாதனாக சேவை கொடுக்கிறார் ஸ்வயம்பக்த க்ஷேத்திரத்திலே. அதுவும் ஒன்றல்லவா? அப்ப சால கிராமத்துக்கு போனீரா? நல்ல மலை ஸ்தலம், கண்டகி நதி, சால கிராமம், அண்டாலே அதெல்லாம் சேவிச்சுட்டு வந்தீரான்னா. காணம் சேர்ந்து உண்போம் பாட்டை சரியா பார். காட்டுக்கு போனோன்னு சொன்னேன், அவ்வளவு தானே. 2 காடு எனக்கு தெரியும். ஒரு காடு ரொம்ப வசதியான நைமிஷாரண்ய காடு, அந்த காட்டுக்கு ஒருவேளை யாத்திரையா போனீரோ. மற்றொரு காடு தெரியும், நல்ல பொழில், திருக்காவளம்பாடின்னு திவ்யதேசம். திருவள்ளக்குளம் திருக்காவளம்பாடிலாம் சொல்ற மாதிரி காவளம்பாடி மேய கண்ணனே கழகணியே பெருமான் ரொம்ப ஆச்சரியமா சேவை சாதிக்கிறார். திருக்காவளம்பாடி எம்பெருமானே உன் திருவடி தாமர்களே சரணம்னு சரணாகத்தை அனுட்டிக்கிறார். காவளம் பொழில், அது காவளம்பாடி மேய கண்ணன் பொழில அழித்தாராம். இந்திரனுக்காக அசுரர்கள் எல்லாரையும் கொன்று பகவான் தான் ரட்சித்து கொடுத்தார். அந்த நன்றி அவரிடத்தில் இல்லை. அவருடைய இந்திரபட்டினத்தில் ஒரு பாரிஜாத மரம் இருந்தது. பாரிஜாத மரத்தை சத்யபாமா ஆசைப்பட்டிருக்கா, சரின்னு கேட்டார். கேட்டதை இந்திரன் கொடுக்க மாட்டேன்னா சண்டை வந்தது. அந்த பொழிலையே அழித்து பாரிஜாத மரத்தை பெருமாள் எடுத்து கொண்டு வந்தார். அதனால் அதுதான் காவளம். காவளத்தை இருத்தான். காவளம்னா பொழில். அந்த பொழில் அழித்தபடியால் காவளம்பாடி மேய கண்ணன் பகவானுக்கு திருநாமம். அங்கேயும் பொழில் நல்ல காடு இருக்கு. அப்போ திருக்காவளம்பாடி காட்டுக்கு போனீரோ, நைமிஷாரண்ய காட்டுக்கு போனீரோன்னா பாட்டை இன்னும் நீ சரியா பார்க்கல. கரவகள் பிஞ்சன்னு காணம். நான் என்ன திவ்யதேச காணம் நான் பாடியிருக்கேன்? இல்லை, க்ஷேத்திரம் இல்லை, ஒன்றும் இல்லை, வெற்று காணம். பெருமாள் அப்படியும் விடலை. பிருந்தாவனமாக இருந்திருக்கும். ஏன்னா அதுவும் காடு தானே. இப்போ பிருந்தா நெருஞ்சிமுள், நெருஞ்சிமுள் காட்டுக்கு சென்றீரோன்னா பிருந்தாவனம் நீ பாடி பாடி பிருந்தாவனத்தில் அங்கெங்கும் போயிருக்கலாம். நாங்கள் வெறும் காட்டுக்குத்தான் போனோம். பின்ன விருந்தாவனத்தை கண்டோமே, இருந்தீரான்னு கேட்டீரேன்னா நீ இருக்கியான்னு கேட்டோம். நாங்கள் போகணும்னு சொல்லவே இல்லையே. இப்போ அப்போ எந்த காட்டுக்கு இல்லை, சாதாரண காட்டுக்கு தான் போகணும் மறுத்துட்டாள். அப்போ காணம் சேர்ந்து உண்போம். பசுமாட்டுக்கு பின்னாடி போகிறதே இந்த இடத்துல கரவகள் பிஞ்சன்னு பாசுரர் கொல்லியோ வியாக்கியாத்தை தெரிஞ்சின்றார். மாட்டுக்கு பின்னாடி போகிறதா வைத்துக்கொண்டு பெருமாள் கேட்குறாராம், ஈற்று மாறின மாடு காளமாடு இதுவும் பின்னாடி போனால் புண்ணியம். ஏன்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா பாலுக்காக போக முடியாது இல்லையோ. பாலுக்காக போனால் ஒரு பிரயோஜனத்தை எதிர்பார்த்து போகிறோம்னு அர்த்தம். ஆனால் காளமாட்டுக்கு பின்னாடியோ ஈற்று மாறின மாட்டுக்கு பின்னாடியோ பாலுக்காக போக மாட்டோம். அப்படின்னா ஒரு புண்ணியம். அப்படின்னா பலத்தை எதிர்பார்க்காம செய்தால் ஏது நல்லதுன்னு பகவான் சொல்லுகிறார். அது பக்கமே நம்ம இல்லை. இப்போ அவர் எத்த சொல்லணும் திரும்பி திரும்பி சொல்லியிருக்காரோ, எத்த சொன்னாலும் உடனே மிட்டாய் கொடுக்குறதுலேருந்து ஆரம்பம். இந்த சின்ன குழந்தைய 35 மதிப்பெண் வாங்கிட்டு உனக்கு இன்னத்தை வாங்கி கொடுக்குறேன்னு ஆரம்பித்து கடைசி வரைக்கும் கல்யாணத்துக்கு இன்னது, குழந்தை பிறக்கிறதுக்கு இன்னது, அது இது வரைக்கும் கடைசியில் கொடு வாங்கிக்கோ கொடு வாங்கிக்கோ, இப்படியே தான் நம்ம பேசி வச்சிருக்கோமே தவிர. ஆனால் பக்தி சாஸ்திரத்தில் அது இருக்கிறதாகவே தெரியல. அதனால் ஆண்டாள்கிட்ட கண்ணன் கேட்டார், ஈற்று மாறின மாடு காளமாட்டுக்கு பின்னாடி போனால் புண்ணியமாச்சே, எழுதிக்கிட்டுமான்னார். கரவகள் பிஞ்சன்னு காணம் சேர்ந்து உண்போம் பாட்டை கேட்கவே மாட்டேங்கிறேன். கறவை மாடுன்னு இப்போ தானே சொல்லியிருக்கேன். கறவை மாடுன்னா கறக்கிறதுக்கு தான் போகிறோம், பால வியாபாரம் பண்ண தான் போகிறோம், வேற எந்த நல்லத்துக்கு நாங்கள் போகவே இல்லை. கரவகள் பிஞ்சன்னு காணம் சேர்ந்து உண்போம். சரி, காட்டுக்கு போயிட்டேன்னு கூட சொல்லிட்டேன். அங்கே போன பிற்பாடு என்ன செய்தீர்கள்? தெய்வத்துக்கு பூஜை பண்ணீர்களா? காட்டுக்கு போய் கூட பூஜை உண்போம் பாட்டில் சாப்பிட்டோம்னு இருக்குது. நாங்கள் என்ன பூஜை பண்ணோம்னு எழுதி வச்சுருக்கோம். போனால் போகிறது சாப்பிடுங்கோ. ஆனால் தெய்வத்துக்கு கை காட்டுட்டு சாப்பிட்ருந்தா நல்லது. பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணிட்டோ இல்லை நைவேத்தியம் கண்டரோலை பண்ணிட்டோ அப்புறம் சாப்பிட்டா சிறந்ததாச்சே. அதை தானே பண்ணியிருக்கிறான்னா. காணம் சேர்ந்து உண்போம், சேர்வோம் உண்போம்னு அர்த்தம். சேர்ந்துட்டு கண்டொருளை பண்ணிவிட்டுலாம் உண்ண மாட்டோம், சேர்ந்த உடனே உண்டுடுவோம். அது கூட போனால் போகிறது. எனக்கு கூட கை காட்ட வேண்டாம். பக்கத்தில் இருக்கிற 4 பாகவதர்களுக்கு கொடுத்துட்டு உண்பது பண்ணும்போது ஏகஸ்வாதுன பஞ்சீத இனியது தனியருந்தேல்னு தமிழர் மரபு. இனியதாக இருந்ததுன்னா அது தனியாக சாப்பிடக்கூடாது. காக்கா கூட கூட்டத்தை கூப்பிடுறது பாருங்க, ஏதானு கிடைச்சதுனால. அதை போல் இன்னொருத்தர் இடத்துல கொடுத்துட்டு சாப்பிட்ருப்பீரோன்னா காணம் சேர்ந்து உண்போம், உடனே சாப்பிடுவோம். கண்ணன் இன்னும் பிடிக்கிறதுக்கு போனார், அது கூட போனால் போகிறோம். யமுனை ஆற்றங்கரையில் தானே காடு இருக்குது, அங்கே போய் உட்கார்ந்துருப்பீர்களே. பிருந்தாவனம் இருக்குது, குமுதவனம் இருக்குது, தாளவனம் இருக்குது, வத்சவனம் இருக்குது, நிறைய வனம், 12 காடு இருக்குது மொத்தம் பிருந்தாவனத்திலே. அனைத்து காடுகளும் யமுனை ஆற்றங்கரையில் தானே இருக்குது. ஒரு முழுக்கு போட்டுட்டு உட்காந்து சாப்பிட்ருப்பீங்களே. ஸ்நாத்வா புஞ்சீத, தீர்த்தமாடி சாப்பிட்டா பெரும் புண்ணியம்னு நான் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கேன்னார். அது உனக்கும் கிடையாது எனக்கும் கிடையாதுன்னு நமக்கு தெரியும். நீ சின்ன குழந்தை பிறந்ததுலேருந்து பெரியாழ்வார் 10 பாட்டு பாடி கூப்பிட்டுருக்கார். இன்னைக்கு திடீர்னு உன் தொண்டர்கள் எங்கிட்ட வந்து தீர்த்தமாடி இருக்கியான்னு கேட்டியானா, தலைவன் எவ்வழி தொண்டன் அவ்வழி. நீ ஒரு மாதிரி நடந்துக்கிறச்சே நாங்கள் மாற்றி நடக்கவே மாட்டோம். அபிஷேக பிரிய சிவா, அலங்கார பிரியோ விஷ்ணு. அலங்காரத்தில் பிரீத்தி எப்பவும் விஷ்ணுவுக்கு, அபிஷேகத்தில் பிரீத்தி சிவனுக்கு. தலையிலேயே கங்கை ஆற்ற வச்சுட்டு இருக்கார் பாருங்க. இந்த வைஷ்ணவர்களுக்கு அதே போல் அலங்காரத்தில் மட்டும்தான் பிரீத்தி.
ரொம்ப தூரம் தீர்த்தம் ஆடுறதுல அப்படி ஒன்றும் ஆசை இருக்கிறதா தெரியல. ராத்திரி முழுக்க கோவில் உற்சவத்தில் உட்காந்துருப்பா. விடிஞ்சுதுன்னு விட்டா அதுக்கு சில வழிமுறைகள்லாம் இருக்குது. அப்படி என் சொன்னேன்னு யார்ட்டையும் சொல்லாதீங்க. இருந்தாலும் விஷயத்தை சொல்கிறேன். இந்த நெத்தி திருமண் காப்பா அழிஞ்சாப்புறம் இருக்கும். கொஞ்சம் தீர்த்தத்தை தொட்டு இப்படி வச்சில்னா இது மறுபடியும் புதுசாக போயிடும். இது புதுசாக எடுத்துன்னா ஏதோ தீர்த்தம் ஆடி அனுஷ்டானெல்லாம் பண்ணிவிட்டு புதுசாக வந்திருக்கார். வேட்டி மாற்றினணும், அது ரொம்பவே முக்கியம். கரை வேட்டி அப்பப்போ மாற்றிகிட்டே இருந்தால் சுவாமி நல்ல ஆச்சார அனுஷ்டானத்தோடு இருக்காருன்னா கேட்கவே முடியாது. கேட்டால் என்ன பதில் சொல்லுவா? ராத்திரி முழுக்க கோவில் கைங்கிறதுல இருந்தோம் வந்தோம், எங்களுக்கு என்ன இதான திருட்டு இருந்தாருன்னா மாத்திரத்துக்கு இப்போ. அதனால் பங்குனி உத்திரத்தில் ராத்திரி முழுக்க நிற்கிறார். கார்த்தால பெருமாள் நம்பெருமாள் பெரிய பிராட்டியார் இடத்துல விட பெற்று கொண்டு வடக்கு வாசல் வழியாக வெளியில் வந்துடுவார். மறுநாள் கோரதம். ராத்திரி முழுக்க உற்சவம் பங்குனி உத்திரம் நடக்கும். வெளியில் வந்தால் கோரதம். கோரத்துக்கு ஏழ்றச்சே திருமடல் கோட்டி உண்டு. ராத்திரி முழுக்க அங்கே உட்காந்துட்டு